வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பஹாங் எக்ஸ்பெடிஷனில் குவாந்தானில் இருக்கோம். டே நம்பர் 5 பதிவு நம்பர் 3 இருக்கோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் தொங் ஹா எஸ்டேட் பஞ்சிங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். 939வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயத்திலேருந்து நிர்வாகம் நமக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லையில் அவ்வளோ இந்தியர்கள் வாழ்ந்துருக்காங்க. தற்பொழுது ரொம்ப குறைவான இந்தியர்கள் தான் இருக்காங்க. எல்லாரும் இடம் மாறி போயிட்டாங்க. அடுத்து இந்த எல்லையிலேருந்து குவாந்தான்லேயே இருக்கிற மிக விசேஷமான ஒரு முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. இந்த ஆலயத்தோட பெயர் குவாந்தான் திருமுருகன் திருக்கோவில் பஹாங். 940வது ஆலயமாக நமது சாயில் ப்ராஜெக்டில் இணையிறாங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்டில் முருகர் ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்த இந்த ஆலயத்துக்கு நான் வரும்போது திருக்காப்பு போட்டாங்க. அதனால ஆலயத்தில் இருக்கிற முருகரை பார்க்க முடியல. இருந்த போதும் ஆலய நிர்வாகம் இந்த ஆலயத்தோட வரலாறு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. முன்பு வேற எல்லையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லை கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த எல்லை 3ஆக பிரிஞ்சிருக்கு. அதாவது பக்கத்தில் இன்னொரு ஆலயம் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு ஆலயம் இருக்குது. பட் அந்த 2 ஆலயத்துக்கு நமக்கு அனுமதி இல்லை. இருந்தபோதும் முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். அவரோட இப்போ தான் வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது எனது பாக்கியம். கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இங்கேருந்து ஒரு தாமான்குள்ளே ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலுக்கு போகலாமான்னு அப்படி சொல்லிட்டு தம்பிகளை கூப்பிட்டு போனாங்க. 941வது ஆலயமாக ஸ்ரீ மகாபத்திர காளி அம்மன் ஆலயம் தாமான் டேசா சமுத்ரா இந்திரா மக்கோத்தா லப்பன் குவாந்தான் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குவாந்தானில் நான் 2வது முறையாக பேச்சாயம்மன் வழிபாடு இங்கே பார்க்குறேன். பேச்சாயம்மனை வழங்குறவங்களா இருந்தீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு பூஜைகள் எதை செய்யணும்னு நினைக்கிறேன், இங்கே தரமாக வரலாம். அது இணைந்து கொற்றவையோட வழிபாடும் இங்கே இருக்குது. இதுதான் முதல் முறையாக கொற்றவை அம்பாவை பார்க்குறேன். இந்த எல்லையே ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஆனால் ரொம்ப அழகாக கச்சிதமாக நல்ல விசாலமாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வணங்கலாம், தாராளமாக பூஜைகளும் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட துளசி மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது வாக்கியமாக நான் கருதுகிறேன். தனியாக ஒரு வயசான ஐயா ஒரு மலைமேட்டில் இருக்கிறத பார்க்க முடிச்சு. சங்கிலி கருப்பர் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தார், அவர் விசேஷமாக இருந்தார். அந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ எல்லை சாமிகள் ஒன்றாக இணைஞ்சு இந்த எல்லையை பாதுகாக்கிறாங்கன்னா அப்படியாப்பட்ட விசேஷமான ஒரு எல்லை சொல்ல முடியும். இந்த எல்லைக்கு கொண்டு வந்த குமரேசன் அவர்களுக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்குள்ள பதிவுகளை நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே இல்லை. நன்றி, வணக்கம்.